விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா, தித்தித்ததை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்கலாம் மன்றாடிட இடுப்புறம் விரல் மடக்கி நீ தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுவதையும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இது எதுவோ தேவனந்தா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த சாங்க்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல், டான்ஸ் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தேவானந்தோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஹோல் எப்படி இருந்துச்சு ஆன் த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். கலா மாஸ்டர். தேவானந்தா யாரு மாஸ்டர்? அருண் மாஸ்டர். அருண் மாஸ்டர் வாங்கங்க. நீங்கள் கம்போஸ் பண்ணது கிளாசிக்கலா, கதக்கா, குச்சிப்புடியா, மோகினியாட்டமா, என்னது அது? கிளாசிக்கல் ஸ்டைலுங்கக்கா. இல்லையே, அது கிளாசிக்கல் சாங்கே இல்லையே. கிளாசிக்கல் அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு கிளாசிக்கல் டீச்சரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதாவது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பேக்ரவுண்ட் டான்சஸ் போய் 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 மாறி 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 அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தது அதுதான் நல்லா இருது. பட் இவன் என்ன ஆடினா, அவள் கிளாசிக்கல் ஆடினாலா இல்லை கதக் ஆடினாலா இல்லை கிளாசிக்கல் வித் வெஸ்டர்ன் ஆடினாலா என்ன ஆடினா எனக்கு தெரியல. இட்ஸ் அ வெரி பேட் கொரியோகிராஃபி. நான் அதுக்கு முன்னாடி நல்லா தானே ஃபுல் மார்க் வாங்கினால. ஆமாங்க. ஃபுல் மார்க் வாங்கினேன். ஸோ இந்த வாட்டி ஒன்லி ஃபார் கொரியோகிராஃபர் மைனஸ், கொரியோகிராஃபி மைனஸ். பட் டான்ஸஸோட பேக்ட்ராப் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணதில் எந்த சாங் பண்ணிங்களோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி டான்ஸஸோட பொசிஷன் இருந்தது. இது அதர்வைஸ் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, எலிமினேஷன் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ரசனா மாஸ்டர். தேவானந்தா,
லைக் மிஸ்டேக்ஸ்லாம் மெயினாக சொல்லிட்டாங்க. உங்கள் இதை கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பேக்ரவுண்டில் பாய்ஸை வந்துட்டு மாற்றிட்டே இருந்தீங்க. தட் வாஸ் நைஸ். அந்த ஐடியா நைஸ். திடீர்னு கோனி போட்டு வராங்க, இல்லைன்ட்டு தோபி காட்டில் வேலை செய்கிறாங்க. பட் அதுக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இல்லை. எதுக்கு போகிறாங்க, எதுக்கு வராங்கன்னு தேர் வாஸ் நோ ஸ்டோரி லைன். அண்ட் அந்த ஒரு நல்ல கொரியோகிராஃபருக்கு இது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, பின்னாடி 10 ஆப்ஜெக்ட் வைக்கிறது கிடையாது. அந்த ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணணும். இந்த ஒரு இவங்க 4 பேர் வந்தாங்க, இந்த 4 பேர் இந்த அவுட்ஃபிட்டில் இருக்காங்க, இந்த அவுட்ஃபிட்டு நீங்கள் போயிட்டு திரும்பி ஒரு ஃபார்மேஷன் சேஞ்ச் வரும்போது அந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகணும். எதுக்கு நடக்குதுன்னு ஒரு கதை வேணும். இவங்க தனியாக ஒரு இடத்துல ஆடிட்டு இருக்காங்க, அவங்க தனியாக, அது இன்னும் கனெக்ஷனே கிடையாது. அண்ட் கொஞ்சம் கொரியோகிராஃபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். இட் வாஸ் ஆன் த டிசப்பாயிண்டிங் சைட். பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் தேவனந்தா கம் வித் த பிக் பேங். எஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஓகே, நோ ஜட்ஜஸ், தேவனந்தாக்கு உங்களோட ஸ்கோர். கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே தேவனந்தா. பிரசன்னா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்.